சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புள்ளைய அவ கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன நினைச்சு நீங்க அந்த படியை ஏத்துக்கிறேன்னு போய் நின்னீங்க? இது கொலை கேஸ். உள்ள போனீங்கன்னா வெச்சு செஞ்சிருவாங்க. எத்தனை வருஷம்னு தெரியுமா? என்னமோ பிக்னிக் போற மாதிரி அவனுக்கு பதில் நான் போறேன்னு நிக்கிறீங்க. துர்கா, நான் அதெல்லாம் யோசிக்காமையாம இருப்பேன். நான் இந்த குற்றத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வர வைக்கதாமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த சொத்தெல்லாம் நமக்கு வரும்னு கனவு கண்டு ஏமாந்துகிட்டு இருக்க முடியும்? அதனாலதான்மா அவனுக்கு பதிலா நான் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போய் என் பிள்ளைங்களுக்கு இந்த சொத்தையெல்லாம் கொடுக்க சொல்லி மறைமுகமா பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசினேன். கடைசியில் அந்த மலர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவ எதையும் கெடுக்கல, உங்களை காப்பாத்தி தான் விட்டுருக்கா. என்னம்மா சொல்ற? அட போங்கப்பா, இதெல்லாம் ஒரு யோசனையா? அந்த அர்ஜுன கூடவே வச்சுக்கிட்டு அவங்க சொத்து எல்லாம் எங்களுக்கு எழுதி வச்சுட்டு தான் மறுவேளை பாப்பாங்களா? அட ஏன்பா நீங்க வேற. ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட் துர்கா. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லம்மா. யோசிக்கணும்பா. கொஞ்சம் விட்டு இருந்தா நீங்களே உங்களுக்கு பெரிய அப்பா வச்சிருந்திருப்பீங்க. ஒரு விஷயத்த பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்டிருக்கணுமா? ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சேன்னு சட்டுன்னு அந்த வார்த்தையை விட்டுட்டமா. நல்லா விட்டீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா பண்ணி பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. அந்த கடவுளா பார்த்து நம்ம நினைச்சதை நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த அர்ஜுன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த சொத்தை எல்லாம் அடையவே முடியாது. அவன் ஜெயில இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவன் அங்க இருந்தாதான் இங்க இருக்கிறவங்க கவனம் எல்லாம் அவன் மேல இருக்கும். நாம நம்ம வேலையை ஈஸியா பார்க்க முடியும். அவன் திரும்ப ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த சொத்தை நம்ம கைக்கு கொண்டு வர. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா எப்படி நடக்கும்? அதுக்கெல்லாம் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன்பா. அவன் கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஒரு முடிவை கட்டுவேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அதெல்லாம் ஓகே தாம்மா. ஆனா நிக்கிதாவை அர்ஜுன் கொலை பண்ணலன்றாங்க. அப்ப யார் தாம்மா கொன்னது? அப்பா, அது யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு நல்லது நடந்தா சரிதானே? இல்லடா, அப்படி விட்டுற முடியாது. அவளை யார் கொலை பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சே ஆகணும். என் பொண்ணு எப்படிலாம் வளர்த்த.
டேய் பிரகாஷ், என் பொண்ணு அநியாயமா கொன்னவன சும்மா விடக்கூடாதுடா. அம்மா அம்மா நீ அழுவாதம்மா. நிக்கிதாக்கா சாவுக்கு காரணமானவங்கள அண்ணன் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. நீ கவலைப்படாதம்மா. அண்ணே என்னண்ணே இது? நம்ம தங்கச்சியை கொன்னவன கண்ணு முன்னாடி பார்த்து அவனை அங்கேயே போட்டு தள்ளாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அவன் கதையை அங்கேயே முடிச்சு விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பழியை நான் ஏத்திருப்பேனே. டேய், காரணம் இல்லாம நான் எதையும் பண்ணலடா. என் கையால தான் அவன் சாக போறான். சார், நீ அழாதம்மா. ஏய், நீ அந்த மலரோட அக்கா தானே? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன தைரியம் உனக்கு? வெளியே போ. போன்னு சொல்றல, போ வெளியே. சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. முதல்ல வெளியே போன்னு சொன்னேன். சார், கோவப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மலரோட ஹஸ்பண்ட் உங்க தங்கச்சியை கொலை பண்ணல சார். அர்ஜுன் ரொம்ப நல்ல மனுஷன் சார். உங்க தங்கச்சியோட கொலையில வேற யாரோ தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நம்புங்க சார். ஏய், என்ன நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்ன பார்த்தா முட்டாளா தெரியுதா? அவன் தான் கொலை பண்ணிருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை என் தங்கச்சியை கொன்னுருவேன்னு சொல்லிருக்கான். எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? அங்க என்ன நடந்தது? அந்த அர்ஜுனும் உன் தங்கச்சி மலரும் சேர்ந்து என் தங்கச்சி என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த அர்ஜுனை மட்டும் இல்ல, உன் தங்கச்சியை நான் விட்டு வைக்க மாட்டேன். அவங்கள காப்பாத்துறேன்னு நீங்க இங்க வந்து செத்து போயிடாதீங்க. மரியாதையா உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிருங்க. இல்ல உங்களையும் கொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஐயோ சார் ப்ளீஸ், அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு போயிருங்க.